தீபாவளி பண்டிகையொட்டி தருமபுரி நகராட்சி சந்தையில் 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் 3 கோடி ரூபாய்க்கு விற்பனையாகின. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் குமரேசனிடம் கேட்கலாம். குமரேசன், விரிவான தகவல் என்ன? அதாவது தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக சொந்த ஊரிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பணி நிமித்தமாக சென்று அங்கு தங்கி வேலை பார்த்தவர்கள் தற்போது ஊர் திரும்பி இருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் தீபாவளி பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்பதற்காகவும் அதே போல இன்று புரட்டாசி மாதம் முடிந்து ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் ஆடு விற்பனை என்பது மிக ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தருமபுரி நகராட்சிக்கு உட்பட்ட சந்தைப்பேட்டை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் வாரச்சந்தை கூடுவது வழக்கம். அந்த அடிப்படையில் இன்று வாரச்சந்தை தருமபுரியில் நடைபெற்றது. இதை ஒட்டி தருமபுரி மற்றும் கிராம பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி, தேன்கனிக்கோட்டை, மேச்சேரி, மேட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விவசாயிகளும் மற்றும் வியாபாரிகளும் தங்களது ஆடுகளை கொண்டு வியாபாரத்திற்காக இங்கு கொண்டு வந்திருந்தனர். 2000க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள் போன்றவை விற்பனைக்கு வந்திருந்தன. இந்த ஆடுகள் எடைக்கு ஏற்றாற்போல், அதாவது அந்த ஆட்டின் எடைக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு ஆடும் ரூபாய் 7,000 30,000 வரை விலை போனது. தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடும் நிலையில் இந்த ஆடுகளின் விற்பனை என்பது படு ஜோராக இருந்தது. குறிப்பாக இந்த 2000க்கும் மேற்பட்ட ஆடுகள் 3 கோடி அளவில் விற்பனையானது. இதன் காரணமாக அந்த பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளும் அதே போல வியாபாரிகளும் பெருத்த மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். நாளை இந்த ஆடுகள் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள அந்த கறிக்கடைகளில் இந்த ஆடுகள் வெட்டப்பட்டு விற்பனைக்கு கொண்டு செல்வது வழக்கம். அந்த அடிப்படையில் தான் ஆடு விற்பனை என்பது இன்று இந்த தருமபுரி மாவட்டத்தில் வெகு ஜோராக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கூடுதல் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.